அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்கமூர்த்தி. இன்று நாம் காண இருப்பது விசுவாவசு வருடத்துடைய ஆவணி மாதத்திற்கான விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த விருச்சிக ராசி இந்த ஆவணி மாதத்தில் எத்தகைய சாதகமான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை விரிவாக இங்கு நாம் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு. அவங்களோட எதிர்பார்ப்புகள், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதம். குழந்தைகளை பற்றிய சிந்தனையோ, தொழில் வியாபார வாய்ப்புகளை பற்றிய சிந்தனையோ, குடும்பத்தோடைய சிந்தனைகளோ, இதை பற்றிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகரிச்சு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதற்கான தகுந்த மாதமா இருக்கு. அதை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைது. சிறிய முயற்சி மொத்தம் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய நார்மலா எடுக்கக்கூடிய முயற்சியிலேருந்து 1% கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதற்கான பலன் உடனே கை மேல கிடைக்கக்கூடிய அற்புதமான கால சூழல் இந்த மாதத்துல இருக்கு. புதிய திட்டங்களை செயல்படுத்த பலரும் முயற்சி செய்வீங்க. புதிய சிந்தனைகள், புதிய திட்டங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகளை பற்றிய சிந்தனை, வேலை மாற்றம், இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உடனே அமையும். ரியல் எஸ்டேட், புரோக்கரேஜ் இந்த மாதிரி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதனால புதிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடிய நண்பர்கள் தைரியமா எடுங்க. அதற்கான நல்ல பலன் விரைவிலேயே உங்களுக்கு கை மேல கிடைக்கக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதத்துல இருக்கு. குடும்ப உறவுகள் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம் அமையும். குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் பேசி தீர்த்து கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை குடும்பத்திலேயோ உற்றார் உறவினர்களோட இருக்கக்கூடிய வகைகள் எல்லாம் கலைந்து அதன் மூலியமா சாதகமான சூழலை ஏற்படுத்த முயற்சி செய்வீங்க. அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல நடக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதை காலந்தாத்தாம செய்து அதன் மூலமாக நல்ல பலன்களை பெற வேண்டும் என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேண்டுகோள். அதோட வண்டி வாகன வசதி வாய்ப்புகள், வண்டி வாகனம் வாங்கணும், புதிய திட்டங்கள் வச்சிருக்கவங்க, வண்டியை மாற்றணும், நீண்ட நாட்களாக வண்டியை மாற்றணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கவங்க, வீடு கட்டணும், வீட்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், ஆவணி மாதம் பிறந்திருக்கு, மழைக்கு முன்னாடி சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணம் உள்ள நண்பர்கள் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ், புது பில்டிங் கட்டுறதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் போடுறதுக்கான வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்யறதுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதற்கான வாய்ப்புகள் கை மேல உங்களுக்கு வந்து நிற்கும். அதை பயன்படுத்த வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமை. அதை முறையா செஞ்சீங்கன்னா அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல், இடையூறுகளும் இல்லாமல், அது நல்ல விதமான முன்னேற்றத்தோட உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய வீடு வண்டி வாகனத்தோடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அருமையா கைகூடி வரக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கு. குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கான நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் என்பதனால எல்லா விதத்திலையும் எல்லாத்த பற்றியும் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், அவங்களுடைய படிப்பு, மேற்படிப்பு, உயர்கல்வியில, அதற்கடுத்து அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள், பிஸ்னஸ் பண்ணுன்ற குழந்தைகளா இருந்தால் அவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கறது, திருமண வாய்ப்புகள், குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுறதுக்கான செலவினங்கள், இந்த மாதிரி பல விஷயமா குழந்தைகளை பற்றிய சிந்தனை, அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி பெரிதும் எதிர்பார்த்திருந்த உங்களுக்கு அதற்கெல்லாம் ஒரு முயற்சி, புதிய உத்வேகத்தோட குழந்தைகளோட எதிர்காலத்திற்கான அனைத்து முயற்சிகளும் செய்ய போறீங்க. குழந்தைகளும் நீங்கள் செய்வதை எல்லாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல படிக்கிற குழந்தைங்க நல்லா கவனமா தன்னுடைய கல்வியில கவனம் செலுத்த போறாங்க. வேலை வாய்ப்புல இருக்க குழந்தைகள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை உணர்ந்து அவர்களும் அவர்கள் பங்குக்கு சரியான உழைப்பை கொடுத்து மேலும் வாழ்க்கையில் உயர அனைத்து முயற்சிகளையும் உங்கள் குழந்தைகளும் எடுக்கக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதம் இருக்கு.
அதனால் குழந்தைகளை பற்றின சிந்தனையை கொஞ்சம் அதிகரித்து அவங்களுக்கான அனைத்து விஷயங்களும் உடனே செய்து கொடுக்கறதுக்கும் திட்டமிடுறதுக்கு ஒரு நல்ல காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. ஆரோக்கியம், ஒரு சிலர் கடந்த சில மாதங்களாக உடல் உபாதைகள், பிரச்சனைகள், நோய், ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்லா இருந்தாரு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லை அப்படின்ற நிலையில இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள், அந்த மாதிரி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிறப்பான மருந்து மாத்திரைகள், டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான நல்ல பலன் கிடைச்சி உடல் உபாதைகளோட நோய்களோட அவதிப்படக்கூடிய நண்பர்களாக இருந்தால் அதுல இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலத்தில் இருக்கு. எதிர்பாராத விதமாக நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய, நாட்பட்ட வியாதிகள், நாட்பட்ட நோய்க்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்த நண்பர்களுக்கு அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிறதுக்கான முதற்படியா நல்ல முன்னேற்றமான ஆரோக்கியம் கிடைக்க போது அதில் கவனம் செலுத்துங்க. அடுத்து உங்களுடைய தம்பதிகளிடையே, கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய புரிதல் அதிகரிக்கும். நல்ல புரிதலோட 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்ஸ், வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க இந்த கப்பல்ஸ் அப்படின்ற அளவுக்கான ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் அதெல்லாம் கலைந்து குடும்ப உறவுகளை மேம்படுத்த உங்களுக்குள்ள இருக்க ஈகோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு உட்கார்ந்து பேசி உங்களுடைய குடும்ப உறவுகளை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். பலரும் உங்களுடைய குடும்ப உறவுகளில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அன்பும் புரிதலும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. தனவரவுகள் அதிகரிக்கும். நம்ம முதல்ல சொன்னோம். எதனால? புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள் எல்லாத்தினாலையும் உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் என்பதனால் முயற்சி பண்ணா என்ன கிடைக்கும்? அடுத்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், தனம் உயரும். தன வருமானம் உயரும் போது அதை சரியான முறையில் செலவினங்களும் செய்வீர்கள். விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும். சில மாதங்களாக கொஞ்சம் விரயம், பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தாலே கரைஞ்சி போகுது, பணம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் கையிருப்பு நிற்கும். செலவினங்கள் பெருமளவு கட்டுப்படுத்தப்படும். தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே குறைக்கிற புத்தி வந்துடும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கையில் பணம் தங்கும், சேமிப்பு உயரும். அதற்கான வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாய்ப்புகள்னால நமக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வேண்டிய காலம் இல்லை இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துல நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கான நல்ல பலனை மட்டுமே பெறக்கூடிய தருணம் அமைகிறதுனால அனைத்து முயற்சிகளும் உடனுக்குடன் எடுங்க, திட்டமிடுங்க. ரொம்ப யோசிச்சு காலம் தாத்தாம செய்யக்கூடிய முயற்சிகளால நல்ல பலன் எல்லா தரப்பினருக்கும் கிடைக்கும். வியாபாரம், தொழில், வேலை, சிறு முதலாளிகள், பெருமுதலாளிகள் அனைவருக்கும் அவங்க வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ற மாதிரி எடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பயன்படுத்தும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. இது ஆண் பெண் அனைவருக்கும் சமமான ஒரு பலன் தான். அதை முயற்சி செய்யுங்க. ஆலய வழிபாடு தொழில் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவும். இஷ்ட தெய்வ, குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடுகள், முருகன் வழிபாடு, விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் முருக வழிபாடை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யும் போது அதற்கான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தருணம் அமையுது. அதனால முருக வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அது மூலம் வியாபாரங்கள் எல்லாம் உயரக்கூடிய காலம் அமையும். பயணங்களால் அனுகூலமும் கிடைக்கும். ஒரு சிலர் டிராவல்லையே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் வியாபாரங்களை பயணங்கள்லயே அதிகமாக செலவிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் அதனால நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நண்பர்கள், முன்னை விட அதிகமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அத்தகைய வாய்ப்புகள் அமையும் போது உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பயணங்கள்ல ரொம்ப உடல் ஒத்துழைக்கும். அதற்கான நல்ல வருமான வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் எல்லாம் அமையறதுனால தனவரவுகள் மேலும் சிறப்பாக வரக்கூடிய காலம் இது. இதை மேலும் சிறப்பாக்க உங்களுடைய இந்த மாதத்திற்கான வழிபாடா நம்ம சொல்றது குரு வழிபாடுகளை செய்யுங்க. குரு வழிபாடுகள்
இஷ்ட தெய்வ குரு குலதெய்வ வழிபாடோட குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். குரு நவகிரகத்துல இருக்க குருவை வழிபடுங்க வியாழக்கிழமை தோறும். உங்க அருகாமையில இருக்கக்கூடிய சித்தர் பீடங்கள், சித்தர் ஜீவ சமாதிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை தேடி போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த மாதிரி மகான்களை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அத்தோடு உங்க சுய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்திகளை அறிந்து அந்த தசா புத்திகளுக்கான பலன்களை நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ற இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வணங்குவதுடன் அந்த தசாநாதனுக்கான அதிதேவதையையும் அதற்கான பரிகார ஸ்தலங்களையும் பரிகார ஆலயங்களையும் முறையாக வழிபடும் போது மேலும் சிறப்பான பலன்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் பெறுவார்கள் என்று கூறி மேலும் சிறப்பான வாழ்க்கை அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.